அடுத்து வந்து என்ன பாட்டு பார்க்க போறோம் அப்படின்னு ஆடம்ஸ் கிட்ட தான் கேட்கணும். ஏய் என்ன நீ இப்படி நின்றுட்டு இருக்க சில மாதிரி, என்ன பாட்டு பார்க்க போறோம் ஆடம்ஸ்? ஒரே பாட்டுல 100 முத்தம் இருக்கான். அந்த பாட்டை தான் இப்ப கேட்க போறோம். ஏ அப்பா. ஹலோ, ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல எல்லாம் ஆடாத. 100 முத்தம் இருக்கு, ஆனா நீ எதிர்பார்க்க மாதிரி பக்கா கிளாமரஸா ஆபாசமெல்லாம் இருக்காது. ஓகே. மகளே தேவன் மகளே, சிலுவை காடு பூத்தது போலே சிறியன் வாழ்வை பூக்க வைத்தாயே. தேவன் மகளே நன்றி நன்றி, என் ஜென்மம் கழியும் உன்னை நம்பி. தேவன் மகனே தேவன் மகனே, சிலுவை காடு பூத்தது போலே சின்னவள் வாழ்வை பூக்க வைத்தாயே. தேவன் மகனே நன்றி நன்றி, என் ஜென்மம் கழியும் உன்னை நம்பி. கொடியில் இரு இளநீர் காய்க்கும் பெண்ணே, மடியில் உன் மடியில் சிறு மரணம் கொண்டே. தேவன் மகளே நன்றி நன்றி, என் ஜன்மம் கழியும் உன்னை நம்பி. தேவன் மகனே நன்றி நன்றி, என் ஜென்மம் கழியும் உன்னை நம்பி. இந்த பாட்டு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரகுநந்தன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுக்கு முன்னாடி இதுக்கு அவர் நான் பாடுற 2வது பாட்டு, அந்த சுந்தரபாண்டியன்ல ஒரு பாட்டு கொடுத்திருந்தாரு. இப்போ இதுல ரெண்டுமே ரொம்ப அருமையான சாங்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் மெலடிஸ், அதுவும் ஹிட் ஆச்சு. இப்போ இதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாரு. சில பேர் என்கிட்டே வந்து சொன்னாங்க இந்த பாட்டு கேட்டோம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சீனு ராமசாமி சார் ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி வெரி மச். ஆக்சுவலாக வந்து அந்த நைட்டு தூங்கும் போது வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு தான் தூங்குவேன். அந்த பிறை தேடும் இரவிலே உயிரேன்னு அந்த பாட்டு. அப்போ ரகுநந்தன் வந்து இந்த பாட்டு வந்து இவங்க பாடலாம், சைந்தவி மேடம் பாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் உடனே அவங்க தான் பாடணுன்ட்டேன். அவங்க பாடுவாங்களா இந்த படத்துக்குலாம் கேட்டேன். இல்லை சார் நான் கூட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வந்து பாடினாங்க. எப்படி அந்த பிறை தேடும் அந்த பாட்டு அந்த மயக்கம் என்ன படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல வந்துச்சோ, அது மாதிரி இந்த பாட்டு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான அந்த லிரிக்ஸ் கேட்டாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வருது. கிட்டத்தட்ட நான் 100 தடவை கேட்டிருப்பேன் இந்த பாட்டை. பட் இந்த பாட்டு வந்து என்னால் ஐ திங்க் தியேட்டரில் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நடிச்சதோட நான் சரி வைஃபோட உட்காந்து பார்ப்பேன். கண்டிப்பாக நான் ஏஞ்சி வெளியே போயிடுவேன்னு நினைக்கிறேன். அதனாலே நைட்டே வந்து என்னை கூப்பிட்டு விஷ்ணு சொல்லிட்டாப்ல ஹோட்டலில், சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். ஏன்னா இப்போ வந்து அவங்க மிஸ்ஸஸ் வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க பேர் ரஜினி சார். தயவுசெய்து உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரஜினி மட்டும் 2 நாள் வர வேணாம் சார், என்னால் ஃப்ரீயாக வந்து அது பண்ண முடியல சார் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணனால நான் தான் வர வேணான்னு சொன்னேன். அதனாலதானே எங்களுக்கு யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, ரைட்டா தெரியல, நிஜமாவே ஜோக் வந்துருச்சு அப்படின்லாம். ரைட். தேவன் மகளே தேவன் மகளே, சிலுவை காடு பூத்தது போலே சிறியன் வாழ்வை பூக்க வைத்தாயே. தேவன் மகளே நன்றி நன்றி, என் ஜென்மம் கழியும்